பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படியா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட வசனத்தின் பிரகாரமாக அநேகரை வெளிச்சத்துக்கு வழிநடத்த முடியாத பாவ இருளில் சிக்கி தக்கிறவர்களுக்கு கர்த்தரை பற்றி எடுத்து சொல்லி வழி இதுவே என்று நடக்க முடியாத வசனத்தை சொல்லி கர்த்தருக்குள் வழிநடத்த முடியாத கர்த்தர் உங்களை ஒரு ஊழியக்காரர் பயன்படுத்த போறாரு. வெளிச்சம் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கர்த்தர் நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்காம நம்மளை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க முடியாத ஆசீர்வாதத்தின் வாய்க்கால கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது. வெளிச்சம் என்பது எதை குறிக்கிறதுனா ஆசீர்வாதத்தை குறிக்கிறது மட்டும் இல்லாம உள்ளே வருகளுக்கு வெளிச்சம் காண முடியாத விளக்கு தண்டின் மேல் கர்த்தர் வைக்க போறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இவங்க நிச்சயமாகவே தேவனை வணங்குறவர்கள், இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க ஆலயத்துக்கு போறவங்க, இவங்க வேதம் வாசிக்கிறவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, கர்த்தர் இவங்களை ஆசை வச்சிருக்காரு, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சாட்சி உள்ள ஜீவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத மலைமே உள்ள பட்டணமாக விளக்கு தன்மையுமே உள்ள விளக்காக கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கப்பாரு. அவர் நோக்கி பார்த்து உங்கள் பிரகாசம் அடைந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வச்சு அநேகர் நம்மளை பார்த்து இந்த பாவம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள நம்ம வாழ்க்கையில பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி அநேகர் நம்மளை பார்த்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. இப்ப தானியேல் கூட சொல்லும் போது உனக்குள்ளே தேவன் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷத்தை ஞானத்தை பாருங்க. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியாத ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மாத்த போறாரு. விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாக்குறுதி மாத்த உங்களுக்காக தான். நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, தனியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கள். அநேகரை கர்த்தருக்கு பயன்படுத்த போறீங்க. கர்த்தர் நிச்சயமாக பயன்படுத்துவார். ஆமென். God bless you.